காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து. கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஒரு சில சபையின் அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிப்பதில் நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களில் அநேக பாடுகள், அநேக நெருக்கத்தின் மத்தியிலும் அநேகர் பின்மாற்றமாய் போகிறவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி பிடித்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமென். நாம் ஆண்டவரை எப்பொழுதும் நாம் பின்பற்றுகிறவர்களாகவும் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் பரிகாரியாகி அந்த தெய்வத்தை நாம் பற்றி கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், இவனமாய் ஓட்டத்தை முடித்தேன் என்று பக்தன் சொன்னது போல விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அனுதினமும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய பெரிதான சித்தமாக இருக்கிறது. அதுவே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் மார்க்கு 5வது அதிகாரம் 25 முதல் அதன் 35 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சகோதரனுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஆமென். இந்த வசனம் அருமையாய் சொல்கிறது. மார்க் 5:25. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இது நாம் இன்னும் ஆழமாய் பார்க்கும் பொழுது பெண்களுக்கே அந்த உதிரப்போக்கு என்கிற ஒரு காரியம், 3 நாட்களுக்கு வர வேண்டிய அந்த காரியம் இந்த சகோதரிக்கு 12 வருஷமாய் அவர் பாடுபடுகிறாள். பார்க்கும் பொழுது தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று செலவழித்து அவள் பார்த்தும் அவளால் முடியவில்லை. அந்த நோய் குணமாகவில்லை. அந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதை தீட்டு என்று சொல்லுவார்கள். எப்படி ஒரு நபரையோ அல்லது தான் பெற்றிருக்கிற குழந்தையை கூட அவர்கள் கையால் தொட முடியாது. இந்த உலகம், இந்த ஜனங்கள் அவரை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த சகோதரிக்கோ 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயாய் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை செலவழித்து சற்றாகிலும் கொஞ்சமாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்பொழுது அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கிறது. அவளுடைய விசுவாசம் பெரியதாக இருந்தது. பாருங்க, இந்த 31வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே என்று கேட்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள்.
இப்படிதான் உலகத்தில் அநேகர் ஆண்டவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை தொடுகிறவர்களுக்கு, ஆண்டவரை தொட்டு ஆண்டவர் உண்டென்று விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், வானத்தை திறந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும், பணம் வேண்டும், எனக்கு ஆஸ்தி வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரை நெருக்கி தான் கொண்டிருக்கிறார்கள். எவன் உண்மையாய் ஆண்டவரை தொடுவானானால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் விடுவிக்கப்படுவான். ஆகவே அன்பானவர்களே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசம் பெரியதாக இருக்கிறது. ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமாவேன் என்று அவளுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் அவளை ரட்சித்தது. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்து தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அழகாய் சொல்லுகிறது பாருங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி, அது மாத்திரமல்ல அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் தேவனை, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட அருமையான இந்த அதிகாலை இந்த காணொளி வாயிலாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் காண்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே நம்முடைய வாழ்வில் இந்த விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்பது அது தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை பெற்றுத்தரும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சகோதரன் தன்னுடைய மகன் இத்தனை காலங்களாய் பிசாசினால் பாதிக்கப்பட்டு நெருப்புலையும் தீயிலும் விழுந்து கொண்டு இருக்கிறான் என்று ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதான் நீங்கள் பாருங்கன்னா மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. அந்த 21லிருந்து நான் வாசிக்கிறேன். அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இதுதான் ஏன் அப்புறம் ஆண்டவர் அவனிடத்தில் விசுவாசத்தை கேட்கிறார். அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவன் சொல்லுகிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். ஏனால் ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் விசுவாசம் ஒரு அவிசுவாசமாக தான் இருக்கிறது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். இந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இதையாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? தர்மம் கேட்கறது போல கேட்குறோம். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் பெரியதாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் இப்படி ஜெபிப்பாங்க, ஆண்டவரே சரீரம் ஒரே பலவீனமாக இருக்குது, தலை வலிக்குது, எனக்கு இந்த தலைவலியவாது நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு போதும். ஆனால் இந்த உடல் வலியும் நமக்கு இந்த பலவீனங்களும் நமக்கு சரியாக வேண்டும். இவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள்? எனக்கு இந்த தலைவலியாவது சரியானால் போதும்பா. அப்படி நாம் ஜெபிக்க ஒரு நாளும் கூடாது. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். பெரிதான காரியங்களை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்திலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை நீர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும். ஆமென். அதெல்லாம் அந்த தேவன், நம்முடைய தேவன் அந்த சகோதரனை பார்த்து கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட உடைய ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவிசுவாசம், அதாவது நம்முடைய அவிசுவாசம் நீங்கி
நம்முடைய வேதனை நீங்கி நம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதவே தேவன் விரும்புகிறார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தது போல அவளுடைய விசுவாசம் ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று அது பெரிதான விசுவாசமாக இருக்கிறது. இங்கே இந்த சகோதரனுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் ஒரு தர்மத்தை போல ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். நம்ம ஓப்பனாக நம்ம சொல்லும் பொழுது ஒரு பிச்சை கேட்கிறதை போல கேட்கிறார். அப்படி அல்ல. ஆண்டவரிடத்தில் கேட்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவனப்பா, நீர் இதை செய்யக்கூடும் என்று விசுவாசத்தோடு இருந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். அதான் இந்த வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். காரியங்களை ஆண்டவர்கிட்ட நிறைவாய் கேட்டு நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாகிறாக. அன்பானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பை உங்களிடத்தில் சொல்ல நான் அவளாக இருக்கிறேன். நாளை தினம் நம்முடைய சபையில் 30ஆம் தேதி உபவாச கூடுகை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த உபவாச கூடுகையை மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய போதகருடைய பிரதான திட்டத்தின்படி இந்த உபவாச நாளின் கூட நாம் சபையின் நாளாக, வாக்குத்தத்தத்தின் ஆராதனையாக, திருவிருந்து ஆராதனை எல்லாவற்றையும் இந்த ஒரே உபவாச கூடுகையில் நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாக்குத்தத்த ஆராதனை எல்லா சபைகளிலும் 31ஆம் தேதி இரவு இருக்கும். அதிகாலை 1 மணி அளவில் அவர்கள் முடிப்பார்கள். 1ஆம் தேதி அளவில். நமக்கு அப்படி அல்ல. அநேக சபைகளுக்கு செல்கிறபடியினால், அநேகர் தாகத்தோடு வருகிறபடியினால் நாம் என்ன செய்கிறோம், 30ஆம் தேதி அன்றே நம்முடைய சபையில் உபவாச கூட்டத்தின் நாள் அன்றே வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனை மற்றும் ஆசீர்வாதம், நன்றி அறிதல் ஆராதனையாக வைத்திருக்கிறோம். ஆகவே அநேக ஜனங்களை சந்தித்தோம், அநேகரை சந்திக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நாங்கள் அழைக்கிறோம். எல்லோரும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற அனைவருக்கும் வாக்குத்தத்த போர்டு ஒன்று கொடுக்கப்படும் மற்றும் அவர்கள் கையில் வாக்குத்தத்த கார்டுகளும் கொடுக்கப்படும். வாஞ்சையோடு வாருங்கள். இந்த உபவாச கூடுகைக்கு நீங்களும் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்கள் அருகாமையில் வந்து எங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. என்று நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மிகுந்த விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்மை அண்டி உம்மை தொட்ட பொழுது ஆண்டவரை விடுதலை ஆனது போல நாங்களும் உம்மை தொட்டு உம்மோடு நாங்கள் இணைந்து மார்போடு நாங்கள் சாய்ந்து கர்த்தாவே உம்மோடு இருந்து இசைந்து பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராகப்பா. அவிசுவாசத்தினால் ஆண்டவரே நீர் அற்புதங்களை எங்கள் மத்தியில் செய்ய முடியாத ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை நீர் செய்ய முடியுமே ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. பலவீனத்தோடு நெருக்கத்தோடு பாடுகளோடு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. கண்ணீரை மாற்றி, வேதனையை மாற்றி, துக்கங்களை மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அநேகருடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் நிறைவாய் மாறட்டும். நாளைய தினத்தில் நடக்கிற உபவாச கூடுகை கர்த்தர் முழுமையாக ஆளுகை செய்வீராகப்பா. கால மாற்றத்தினால் ஏற்படுகிற எந்த காரியங்களும் தடைகளை கொண்டு வராதபடிக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் இந்த உபவாச கூடுகையில் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா.
அநேக இடங்களிலிருந்து கடந்து வருகிறார்கள். கடந்து வரும் பொழுது கர்த்தர் தாமே உடனிருந்து போக்கிலும் வரத்திலும் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. நடக்கிற ஆராதனையில், பாடல் வேலை, நன்றி அறிதல், துதி வேலையில் கூட, செய்தி வேலையில், எல்லா பகுதியிலும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற ஊழியக்காரர்களையும் பத்திரமாய் கொண்டு வாருங்கப்பா. வருகிற ஜனங்களை பத்திரமாய் கொண்டு வாருங்க. திரளான ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி நன்றி அறிதலோடு கர்த்தரை கிட்டி சேரும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நடத்துகிற ஒவ்வொரு தாசர்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாய் அவர்கள் மேல் தங்கி பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. இதற்காக அநேக ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.